அழகா நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா உங்களால முடிஞ்ச அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்க போது முடிஞ்சளுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து நல்லாவே பண்ணி போறேன். முடிஞ்சளுக்கு தயவு செஞ்சு யார் ஸ்கிப் பண்ண பாருங்க. முடிஞ்சளுக்கு நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போட்டு கமெண்ட்ல வந்து திங்க் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க சமையலோட கதை போலாமா? இந்த எபிசோட்ல ஸ்டானோ இப்ப நான் அவனை கொண்டுடுமான்னு கேட்க ஒரு நிமிஷம் இல்லா உண்மையை சொல்ல போனா டாக்டர் டைஜுன்றவன் உண்மையான இன்டெலிஜென்டான சயின்டிஸ்ட் கிடையாது. அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருக்கான். அவன் தான் செங்கோ நம்மள மடை மாட்டத்துக்காக தான் இப்படி வேலை பண்ணிருக்கான். என்ன பக்கம் இந்த இடத்துல ரகசியம் எல்லாரும் போய் ஒளிஞ்சு உங்க பத்திரமான இடத்துல ஸ்னைப்பர் நம்மள தாக்கத்துக்காக குறி வச்சுட்டு நின்று இருக்காங்க. எதை கேட்ட எல்லாரும் அதிர்த்து போயிட்டு ஸ்னைப்பர்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அழகா திருத்தி ஓட இன்னொரு பக்கம் இங்க பத்தில பார்த்தா லூனாவும் திரும்பி நம்ம ஸ்டானை பார்க்க முட்டாள் திரும்பி என்ன பார்க்காத கண்டுபிடிச்சு குத்துற போலியாமலே அப்படின்னு அவன் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஸ்டானை பொறுத்த வரைக்கும் யோசிக்கிறான். அடடா உண்மையிலேயே இந்த வாய்ப்பு அந்த மாதிரி அமையாது. கண்டிப்பா இந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர்ல அந்த சயின்டிஸ்ட் மட்டும் தில்லா நிப்பான். தன்னை யாரு சுட போறான்ற விஷயத்த பார்ப்பான். அப்படியேப்பட்ட ஒருத்தனை கண்டுபிடிக்க இந்த வாய்ப்பு ரொம்ப பிரமாதமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டே இருக்க. அந்த 3 பேர்ல நம்ம ஹீரோ மட்டும் தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். எவன்றத அவன் ஷாக்ல அதை பார்த்துட்டு ஓ அப்படின்னா நீ தான் அந்த டாக்டர் செங்குவா? சரி கடைசி ஒரு முறை கேட்டுக்கிறேன். ஜெனோ நீங்க என்ன சொல்றீங்க? கொன்னுட்டு அவனை கொன்னுடு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவனை ஷூட் பண்ண ஹீரோவோ ஓடி போயிட்டு ஸ்டாச் பவுடர் எல்லாம் கலக்கி அப்படியே தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி அது ஒரு பெஸ்டா பயன்படுத்திக்கிறான். பட் இருந்தாலுமே அதெல்லாம் வேலை செய்யாம அவனுடைய உடம்புல போய் அட்டாக் பண்ணி ரத்தமும் தெரிக்கும். இது எல்லாமே தான் போன எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. கன் ஃபயர் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்கு. ரகசியம் இல்ல அந்த கன் ஃபயர் சவுண்ட் கேட்கறதுக்கு முன்னாடி புல்லட் கிளம்பி வந்திருக்கு இந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்க்க அவன் ரத்த கலரியா இருக்கான். வாயிலிருந்து ரத்தம் தெரிச்சிருக்கு. டைஜுவும் செங்கு உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி ஃபீலிங்ல கத்த ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கல்லு கலங்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்டு காரை எப்படி இருக்க பார்த்துட்டு ஸ்டானும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல கீழே இருங்க. ஏய் வாங்கடா நம்ம எடுத்து கிளம்புவோம். நம்ம வந்த மிஷன் இப்போ கம்ப்ளீட்டட். நம்மளுடைய எனிமையா இருக்கிற அந்த சயின்டிஸ்டோட கதை க்ளோஸ். அப்புறம் லோனா வர இன்னும் வரல. அதனால நீங்க 2 பேரும் இந்த இடத்துல இருங்க. கூடவே அவங்கள பாத்துக்கோங்க. அப்ப இதே இடத்துல எங்களை விட சொல்றியா? லூனாவோட நிலைமை என்ன ஆகுது? அவளா அவ அப்படியே கிடக்கட்டும் இல்லைன்னா வரட்டுனா வரட்டும். அவளுடைய சாமர்த்தியத்தை அந்த இடத்துல பயன்படுத்தி அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தானா கூட்டணுவாங்க. இல்லைன்னா இதே இடத்துல சாகட்டும்னு விட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் அது என்னோட பிரச்சனை இல்ல. இந்த கம்யூனிட்டி இப்படி போட நான் எதிர்பார்க்கிறோட. லூனா போய் இப்படி பண்ணிட்டானுடா எனக்கு ரொம்ப வருத்தமாகுதுடா. லூனா கதை அவ்வளவுதான். அவ இப்போ பயத்துல இருக்கான். ஆஹா என்னாலதான் இப்படி ஒரு நிலைமை அவனுங்களுக்கு. இதை செங்கு வந்து ரத்த கலரே எடுத்துட்டு வந்து வைக்க தலைவன் பக்கத்துல காத்துறான். செங்கு மாமா உன்ன என்ன இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு நான் எழுதிட்டு இருக்கேன். ராஜ்யம் கரெக்ட் டைமிங்ல மெஜர் முட்டாங்களா? இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுடைய லீடரா இருக்க செங்குவோடைய உயிர் எடுக்கணும்னு சொல்லிட்டாதான் இவனுடைய டார்கெட். அது வேலையை அவனுக்கு பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் நமக்கான பலம் இல்ல. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாரும் குட்டி பசங்க நினைச்சு அவனுக்கு அப்படியே சரணடைவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு நினைக்கிற மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனுங்களை தாக்கணும். எல்லாம் கரெக்ட் தான் நீ சொல்றது. போய் கோவத்துல அவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணது எனக்கு தோணுது. பட் இந்த சூழ்நிலையில எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும்? ஆமா செங்கு இந்த இடத்துல எப்படி இருக்கான்? இவனுக்காக ஒரு பாடு கட்டுவோமா? பாடெல்லாம் வேணாண்டா சமாதி கட்டுவோம். டேய் செங்குவா போயிட கையில வச்சு வச்சுக்கா. ஏன்னா அவங்களை எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணணும். அது கூட பணம் எப்படா அப்படின்னு ரைசிங் சொல்ல அவனால பேச கூட முடியல. அந்த நிலைமையில இருக்கான். ஹீரோவால வாயாசிக்க முடியல. ஆனா கூட இருக்க கூட கம்யூனிகேட் பண்ற ஈஸியா அவ்வளவு புரிய வைக்கிறான். முன்னாடிங்களா நான் ஒண்ணு சாவடா இப்பயே பாட கட்டுற சமாதி கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இவர் சொல்றது வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு புல்லட்ஸ் உடைய துகள்கள் உள்ள போலன்றது நல்லாவே தெரியுது பாடி கூட. அப்படியா செங்கோ மச்சான் கன்னடா நானு தெரிஞ்சு விட்டு போயிடுறா இந்த உலகத்துல இருந்து. எப்படியாச்சும் ஊரை பிடிச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் கட்டு கட்டிக்கிறான். நம்ம டைஜு மாமாவும் என்ன பக்கம் இந்த அழுமுஞ்சி போயிடும். செங்கோ நீ சாவியா? அப்ப பாட கேன்சல்ரா. எங்கடா முட்டாள் தரமா பேசிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதா? இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல இந்த இடத்துல நடந்துட்டு இருக்க நம்மளுடைய எதிரிகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது அட்வான்டேஜா பயன்படுத்தி நம்ம அட்டாக் பண்றானுங்க. ஏன்னா நம்ம எதிரிகளை பொறுத்த வரைக்கும் செங்கு இந்த இடத்துல இறந்து போயிட்டான். அந்த தாத்தாவும் இவன் பண்ண வேலையை பார்த்துட்டு ஷாக்கா வருது. என்னடா தம்பி இந்த வெறும் மூட்டையை வச்சு அந்த கன் பவுடரால தயாரிக்கப்பட்ட அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே தடுத்துட்டியா? செங்கு நீ உண்மையிலேயே பயங்கரமான இன்டெலிஜென்ட் எனக்கு நல்லாவே தெரியுதுடா. இதுல இருந்தே நீ தடுத்திருக்கேன். பட் இந்த அளவுக்கு உயிரை நீ கையில வச்சுட்டு இருக்குது இவ்வளவு பெரிய விஷயம். தயவு செஞ்சு சித்திராத. செங்கு உன பக்கம் வாயா செய்தோம்னா அவளுக்குள்ள கம்யூனிகேட் பண்ண ஆசைப்படுறான். எங்க பாருங்க செங்கு என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ஸ்னைப்பர் குறி வச்சவரு என்னுடைய தலைக்கு வைக்கல. அவர் மட்டும் என் தலைக்கு குறி வச்சிருந்தாருன்னா நான் என்னத்துக்கு செத்துருவேன். அவர் என்னுடைய பாடிக்கு மேல குறி வச்சதுனால இந்த ஸ்டார்ச்சால உருவாக்கப்பட்ட இந்த பையை பயன்படுத்தி நான் தடுத்தேன். அது மட்டும் இல்லாம என் தலைக்கு குறி வைக்காத காரணமே அந்த ரிவைவல் ஃப்ளூயிடுக்கான முக்கியமான அந்த ஃபார்முலா எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அந்த முட்டாள்களை பொறுத்து இருக்கும் ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல கொல்லணும்னு ஆசைப்பட மாட்டானுங்க. அதுதான் நினைக்கிறேன் எனக்கு நான் என்னத்துக்கு உயிரோட இருக்கிறதுக்கான காரணமா. ஏன்னா நான் செத்துருக்கணும்னா அவங்க எக்ஸாக்ட் வச்சு எனக்கு கொண்டு இருக்கலாம். இதுதான் அவர் சொல்றாரு. என்ன பக்கம் எல்லாருமே சோகத்துல இருந்து அவனை கவனிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் லூனாவும் பாக்குறான். அப்ப ஜெனோ சொன்ன ஆளு இவன் தானா? இவனை கொல்றதுக்காக தான் ஸ்டாண்ட் அமைச்சிருக்கான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு டைம் லிமிட்டான டைம்லயே இவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சு இவனை தற்காத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் மயக்கப்பட மச்சாங்க இப்படி மயக்கப்பட்டான். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் டாக்டரா? நேற்று ஒரு டாக்டர் இருந்தா நல்லா இருந்திருக்கல. லூனா பார்த்தா அவருடைய பழைய நினைவுகளை வச்சு ஹீரோ கிட்ட போயிட்டு அவனுடைய ஹார்ட் பீட்ல எப்படி இருக்குன்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மணிக்கட்டுல துடிக்கிற அந்த நாடி துடிப்பை செக் பண்றான். பிளட் பிரஷரை கன்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சாலே போதும் இவன் எந்த அளவுக்கு உயிரோட இருப்பான், எப்படியாப்பட்ட தாக்கத்துக்கு உள்ள இருக்கான்றது. இவ பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு ராஜ்யம் ஏமா நீ டாக்டர் லூனா? அதெல்லாம்
டாக்டர்லாம் கிடையாது, நீ வேற, நான் டாக்டர்லாம் கிடையாது. என்ன விஷயம்னா நான் மெடிக்கல் காலேஜ்ல ஒன்னத்துல படிச்சிருக்கேன். அப்ப பார்த்தா அவளுடைய பாஸ்ட் லைஃப்ல அவ மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறன்ற விஷயம் வந்து இப்ப எப்படி நம்ம ஊர்ல நடக்குது, துட்டு கொடுத்துட்டு சீட்டு வாங்கி உள்ள போயிடுறாங்களோ, அதாவது பணம் வச்சுட்டு இருக்கவங்கள சொல்றேன், பணம் இல்லாம நேர்மையான முறையில எக்ஸாம் இது போறவங்களை நான் சொல்ல. அப்பா கொஞ்சம் பணக்காரா இருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய செல்வாக்கு வச்சுதான் இவங்க உள்ள போயிருக்காங்க. ஆனா போன இடத்துல கவனமா இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற டீச்சர்ஸ் யாரும் நடத்துறது இவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதனால அவங்க அந்த அளவுக்கு விளங்காமையா படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டைஜியும் அவ கிட்டப்பட்டு கையை பிடிச்சி, லோனா எனக்கு எடுக்கிற கடைசி நம்பிக்கை நீதான், நீ ஒரு டாக்டரா இருந்திருக்கனா, ப்ளீஸ் என்னுடைய நண்பனை நீ தான் காப்பாற்றணும், என் மச்சனை காப்பாத்தாம விட்டுறாத. அதுக்கப்புறம் ஸ்பைக்கு அனுப்பிச்சு வச்சு அந்த கேமும் இப்ப காமிக்க குரோம் பார்த்தா பைனாகுலர் வழியா பாத்துட்டு இருக்கான். என்னடா இது மொத்தமா இடமே முன்னாடியும் முன்னாடி காலியா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம எப்படி போய் தாக்கினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க போலியே, நம்ம உள்ள நுழைஞ்சாலே நம்மள அடிச்சிருவாங்க போலியே, நீ சொல்றது உண்மைதான்டா, நம்ம உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணி தான் போகணும் அப்படின்னு கோகாவும் சொல்ல. அப்பனா அவங்களோட மிஷின் கணக்கு எதிராகவே நம்ம போராடணும் சொல்றீங்களா அப்படின்னு பின்னாடி ஒரு வாய்ஸ். என்னடான்னு பார்த்து திரும்பி பார்த்தாலாம் பாலுங்க வந்துட்டு இருக்கானுங்க, வேற லெவலான சீன் இது, வண்டிங்களாடா உங்களுக்கு தான் வெயிட்டிங். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கென்னு மாயாடிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அமெரிக்கன் மாப்பிள்ளையை பார்க்க போனவன் போற வழியிலேயே ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல அவன் வந்து பூக்களுடைய எதிர்களை கீழே போட்டு போயிருப்பான். அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்கன்றாங்க. அதுக்கப்புறம் சுபாசவம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம்ல போய் அட்டாக் பண்றது கரெக்டா இருக்கும். பட் உள்ள நுழையினாலுமே அதுவே கஷ்டமான விஷயமா இருக்கலாம். நைட் டைம்ல கூட எதனா ட்ராப் செட் பண்ணி வச்சிருந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆமா நீ சொல்றது சரிதான் சுபாசா. அது மட்டும் இல்லாம தண்ணியும் பக்கத்துலயே இருக்கு. முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஆயுதங்கள் எல்லாமே தயார் நிலையில வச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய இடத்துக்குள்ளேயும் போனாலுமே நிறைய ட்ராப்ஸ் இருக்கும். நம்ம உள்ள போறது முன்னாடி பிளான போட்டி ஆகணும். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். பட் இருந்தாலுமே நம்ம முக்கியமா அந்த இடத்துல டாக்டர் ஜெனோவை கைது பண்ணி நம்ம இடத்துக்கு கூட்டு போனோம் இல்லையா, நம்ம பாதுகாப்பாவும் அதே மாதிரி திரும்ப வந்து அவனால எப்படி அதை பண்றதுன்னு அவனு கேட்க சுபாசா ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம இந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் மூலியமா போலாம். சரியா சொன்னேன். என்னையா பூமியை தோண்டிட்டு போனன்ற, எப்படி அதெல்லாம் நடக்கும்? நம்ம பூமிக்கு கீழே போனா மட்டும்தான் அவங்களை அடைய முடியும். அதுக்காக நம்ம ஒரு டனலை கிரியேட் பண்ணணும். ஆனா அந்த டனலை உருவாக்குறதுக்கு நம்ம அதிகப்படியான சேர்த்து தேவை. எங்கிருந்து அதுக்கு போகுது அந்த டைம் திடீர்னு காலம் வர. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்கு கால் வந்த இடத்துல இருந்து நம்பர் பார்த்து சொல்லிட்டு இருக்கானுங்க. இவன் எதுக்கு நம்பர் சொல்லிட்டு இருக்கான் நம்மளுக்கு ஒரு இடமும் புரிய மாட்டேது. அது கோட் வேர்ட். எங்க பாருங்க இது எல்லாமே ஒரு மாஸ் கோட். இதுல வர நம்பர்ஸ் மூலியமா நம்ம இதுல எழுதப்பட்டிருக்க எழுத்துக்களை கனெக்டிவிட்டியா போட்டு சென்டென்ஸை மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு வேர்டா மாறும். அந்த வேர்டு வந்து சென்டென்ஸை நம்ம கிரியேட் பண்ண நமக்கான பதில் கிடைச்சிரும். இவங்க என்ன சொல்றாங்கன்றது இதெல்லாம் பழங்காலத்துல போர் சமயத்துல பயன்படுத்தின கிட்டத்தட்ட நம்ம உலக கல்லா மாறினதுக்கு முன்னாடி இருந்து, அதுவும் அந்த நவீன உலகத்துல அதுக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்திருக்காங்க. சரியான பிளான் தான் போடுறீங்க. என்னதான் நம்மளுடைய லாங்குவேஜ் ஜாப்பனீஸா இருந்தாலுமே கண்டிப்பா அந்த ஜெனோ டாக்டரால அதை புரிஞ்சிக்க முடியாது. அவன் வந்து அமெரிக்கன் ஆச்சு, அது உண்மைதான். அவன் என்னதான் பழைய டெக்னாலஜிலாம் தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் நம்மளுடைய லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரிஞ்சிருக்கனால. அதுக்கப்புறம் ராஜ்யம் 6357 சொல்ல இதை கேட்டு அவனும் ஷாக் ஆயிடும். எனக்கு கெட்ட விஷயத்த அவன் சொல்லியிருக்கான். இதை கேட்டுட்டு அவன் நம்ம சென்டோ ஸ்னைப்பர்ல சுட்டுருக்காங்க. ஃபெயில் பண்ணாதீங்க, அவன் உயிரோட இருக்கான். உயிரோட இருக்கானா அது கூட பிரச்சனை இல்லை. பட் ஆனா இப்போ என் நிலைமை அவனோட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்றது நல்லாவே எனக்கு புரியுது. நம்ம சயின்ஸோட உதவி இல்லாம எப்படி இதை தோண்ட போறோம்? கோகாக்கவும் நம்ம எப்படியாச்சும் தோண்டி ஆகணும். குரோம் பார்த்தா அதிர்ச்சியில இருக்கான். டேய் செங்கோ கிட்ட இருந்து மெசேஜ் நமக்கு வந்திருக்கிற குரோம் மொத்தமா 3 வார்த்தை தான். அதுக்கான பதிலே ஒன்னு நம்பணுன்றது தான் குரோம். அவன் குரோம்ன்ற மென்ஷன் பண்ணிருக்கான் அந்த 3 வார்த்தையில. அப்பனா ஹீரோக்கு பதிலா அடுத்த சயின்டிஸ்ட் லம்பாடுதான். அப்புறம் அவன் மனசார இவன் கூட பண்ண எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறான். அவன் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கான். மனசுக்குள்ள குரோம் என்ன செய்யணும்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும்டா, அதன் பிரகாரம் பண்ணிடு. அதுக்கப்புறம் ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறான் அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள்லாம். அதுல அவரும் இந்த உலகம் எந்த ஒரு சூழ்நிலையும் மனித இனம் மறைஞ்சு போனாலுமே பட் ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் இல்ல அது யாரா இருந்தாலுமே சரி அவன் திரும்ப ஒரு வேட்டானா கண்டிப்பா இந்த உலகத்தை ஆளணும்னு சொல்லிடுற அந்த ஒரு பேராசையில தான் திரும்ப இந்த இடத்துக்கு வருவானே தவிர சீரமைக்கணும்ல எப்பவுமே யோசிக்க மாட்டான். நீங்க சொல்றது சரிதான்ப்பா குரோம், நான் உன்னதான் நம்பி இருக்கேன். இதுக்கப்புறம் லம்பாடுதான் டாக்டர் குரோம் மாமா. குரோம் மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்ப செங்குவாலியும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து ஜெனோவை அரெஸ்ட் பண்ணி எங்களுடைய இடத்துக்கு கூட்டணும் போனோம். அதுக்காக ஒரு டனலை உருவாக்கணும். அது எப்படி பண்ண முடியும்? என்னால முடியுமா இல்ல முடியாதா? நான் நிறைய பேருக்கு என்னுடைய மேஜிக்ஸ் எல்லாம் சயின்ஸ் என்ற முறையில வேற மாதிரி அவங்களை காமிச்சிருந்தேன். அதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள் மாதிரி தான். பட் இருந்தாலுமே இப்ப என்ன நம்பி கொடுத்துருக்கான். என்னால முடியும். அவன் என் கிட்ட ஒப்படைச்சிருக்கான். நான் தான் இந்த சயின்ஸ் யூசர் இப்போ. அதனால செங்குக்கு பதில் நான் இப்ப பிளான போறேன். கண்டிப்பா நான் பிளான் போடுறேன். நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைங்க. இவனுடைய நம்பிக்கை கேட்டு நான் உங்களோட உச்சகமாவே சுகாசாவும் கண்டிப்பா லம்ப அதை செயல்படுத்த 2 வாரமாச்சும் ஆகும். அதுக்கப்புறம் இப்ப கப்பல்ல இப்ப பாருங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து கண்டிப்பா அவன் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் நம்மள திரும்பி சரணடைய சொல்லுவான். அந்த டைம்ல நம்ம சரணடையலனா என்னடா சரணடைன்னு சொல்ற, அதெல்லாம் நட முடியாதுடா, நான் பெரிய இது அவன் அப்படின்னு கடுப்புல சொல்ல. ஆமாப்பா அவன் சொல்றது சரிதான். சரணடையலாம் நம்ம என்ன பண்றோம் வேற என்ன பண்றோம்னா சரணடையில ஒன்னும் பண்ண மாட்டானுங்க. யாரோ பிளேன் மாதிரி நிறைய எடுத்து வந்தானுங்களா அந்த பிளேன்ஸை வச்சுதான் நம்மள அட்டாக் பண்ணுவானுங்க. சரியா தான் சொல்றீங்க எல்லாருமே. அது நாளைக்கே கூட நடக்கலாம் இல்ல 1 month கழிச்சு நடந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. பட் நம்மள பொறுத்த வரைக்கும் திரும்ப அட்டாக் கொடுத்தா நம்ம எந்த நேரமும் தயாரா இருக்கும். அதனால அவங்களுக்கான ஸ்பேஸோடைய டைமை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். நம்மள அட்டாக் பண்ற நோக்கத்தை அவங்க தள்ளி போட்டுட்டே இருக்கணும். நான் சொல்ல சரிதானே பாசங்கோ? ஆமா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இப்போதைக்கு நமக்கு பிளான் தேவை. கூடவே யோக்கியோ கிட்ட தான் உண்மையான மெடிசா இருக்கு. அந்த டாக்டருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டை கொடுத்து வர வைக்க போகுது. இதுதான் அந்த டாக்டருக்கான ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொன்ன அடுத்த நிமிஷமே டைஜி கத்துறவன் ஒரு பக்கம் இந்த இடத்துல பார்த்தா அவன் அம்பு எடுத்து அவன் கேட்டுக்கிட்டு ஒரு இது என்னடா சொல்லிட்டு அவன் ஷாக்ல இருக்கேன். எதுக்குடா அவங்க கிட்ட கொடுத்து அது வேற போயிட்டு நம்மளுக்கு சிலைய மாதிரி என்னடா பண்ணுவேன்? நம்ம ஸ்பெஷல் வெப்பன் அதான்டா முட்டாள். ஸ்பெஷல் வெப்பனா அது சார்ஜே இல்ல, அதுக்கு எப்படி ஐயா பண்ணுவீங்க? ரைசியும் கண்டிப்பா அதை பார்த்து
பார்த்து அடுத்த நிமிஷம் அவன் புரிஞ்சிருவான். நம்மளுடைய கற்கால இப்ப மாறுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த நூற்றாண்டுல மனிதர்களால புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு முக்கியமான கிரியேஷன்றது. ஏங்க இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் கண்டிப்பா அனுப்பிச்சா அவன் கண்டிப்பா புரிஞ்சுன்னு பண்ணுவானா? பண்ணுவான். பதிலுக்கு கமெண்ட் ஒண்ணு வரும் நமக்கு தான். என்னது கமெண்ட் வருமா? யாரு கிட்ட இருந்து? ஓ இப்பதான் புரியுது. இப்படி ஒண்ணு பண்ணி பதில வர வச்சு நம்ம கொஞ்சம் டைம் கேட்கறதுக்கா? கென்னோ அதை பார்த்துட்டு இது கடை பண்ணுது. ஜெனோ இதை பத்தி என்னன்னு கேட்க கென்னோ அதுக்கப்புறம் நடந்த மொத்த விஷயத்த சொல்றான். கென்னு பயிற்சிக்கார வந்து அதை புரிஞ்சுக்கமே அது வாங்க பழங்காலத்துல இதை பயன்படுத்துறவங்க வந்து கம்னாடிங்க நம்மளதாங்க சலையா கிட்டானுங்க. இதுதான் பயன்படுத்தி ஜாலியா மாத்துறானுங்க நம்மள. இந்த ஆர்டிஃபிஷியல் சார்ஜ் போட்டு தான் ஒர்க் ஆகுமா? நான் கவலைப்படாதீங்க, இது இப்போ சைலண்ட் போயிட்டனால நம்மள யாரையும் கல்ல மாட்டாது. டேய் செக்கு மச்சான், நீ சொன்னது மொச்சத்தையே சொல்லிட்டேன். இதுல கண்டிப்பா அது பொய்யா இருந்தா நல்லா தானே இருக்கும். எவனால நம்மள எதுவும் பண்ண முடியாது. உண்மையாச்சுனே கதை கண்டுறான். அதுக்கப்புறம் அது கோலிங் கிளாஸ் போட்டு வந்தனோ டேய் கென்னு பையல எங்க ஏமாத்திடா. அவன் டைஸ் கிடையாதுடா சயின்டிஸ்ட். அவன் செங்கு வாண்டா. யோ சாரியா மாமனுக்கு பதில் மச்சான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி மாத்தி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி பானுங்களா? என்ன பண்றது? எனக்கு குழப்பமாயிடுச்சு. என்ன ஏமாத்திட்டானு பாரு. என்னோட விஷயத்தை இப்ப எதுவும் ஏத்துக்க தேவையில்ல. அவன் அப்படி இருக்கட்டும். முதல்ல இந்த விஷயம் என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும். ஏ ஜெனோ இது எப்படி ஒர்க் ஆக வைக்க போற? அப்படி நான் ஒண்ணு வரேன். ஏ ஸ்டாண்ட் வந்துட்டியா? கென்னோ ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டு நீங்க சொல்ற சரிதான், பட் ஆனா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ற விஷயம் வந்து அறிவியலால எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இல்லை இது வரைக்கும். அதனால இதுக்கான சார்ஜிங் எப்படிலாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இதை பயன்படுத்தலாம் நம்மள கல்லா மாத்தினாங்க மொத்த பெரியும். ஆமா அது உண்மைதான். ஏன்னா சயின்ஸோட உதவியால இது எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இது அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது. அதுக்கப்புறம் அது பப்ளி உதவி கிண்ணோட தலையை நசுக்கி வாட வெளியே போவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின்னு போறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எல்லாரும் அந்த கிளம்பி அண்டர் கிரவுண்ட்ல வர டாக்டர் உங்களுடைய உதவி இந்த எங்களுக்கு தேவையா? நீ ஏன் கவலைப்படுறது? நான் தான் ரோடி. கண்டிப்பா என்னால முடிஞ்சிருக்கு. 6 மாசமோ 2 மாசமோ தேவையில்ல, ஜஸ்ட் 2 வாரம் போதும் அந்த வேலையை நான் முடிச்சிருவேன். சூப்பரா சொன்னீங்க. உங்ககிட்ட இந்த மாதிரியான பதில் தான் நான் எதிர்பார்த்தேன். அப்ப நான் கண்டிப்பா இவங்க என்ன விட மாட்டாங்க. என்ன இவனுக்கு கண்டுபிடிக்கிறானுங்க? செங்குக்கே தெரியாது உனக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா? ஒன்னும் புரியலையே. ஆனா இருந்தாலுமே இவனுக்கு கூட இருக்கிறது நல்லதுதான். நிறைய விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவனுக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கானுங்க. அது என்னன்றது எனக்கு விளங்கல. இப்ப ஒவ்வொருத்தருக்கு இடையில போட்டின்றது ஆரம்பிக்குது. இது சயின்ஸுக்கும் இடையில இருக்கிற போர். இதுல புரிஞ்சவங்க மட்டும் தான் கடைசி வரைக்கும் நிலைப்பாங்க. வாங்க எனக்கு கூட இருந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு குரோம கேட்க அதுக்கப்புறம் பார்த்தா நிலத்தை அளக்கிற வேலையை பாக்குறானுங்க. அதாவது இந்த ஹைவே ரோடு எல்லாம் போடும் போது லேண்ட் அளப்பானுங்களே அது மாதிரி எவனுங்களும் அந்த இடத்துல சுரங்கம் போறதுக்காக அளந்துட்டு இருக்க செங்கு பண்ண வேண்டிய அரித்மேட்டிக்கெல்லாம் குரோமால செய்ய முடியுமா? அவனுக்கு மண்டியை வச்சுக்குது. என்னடா இது மேக்ஸ் பிடிக்குதுன்னு. அப்புறம் எனக்கு என்ன அரித்மேட்டிக் வரலன்னா என்ன, நான் அதையே இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு போதும் ஆச்சு அப்புறம் சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டு பார்த்தா மேக்ஸ் எல்லாம் பக்காவா போட்டுருக்கான். இன்னொரு பக்கம் வேலையும் நடந்துட்டு இருக்க ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் ஆகிட்டே இருக்கேன். இப்போ இன்னொரு பக்கம் அவனுடைய வேலையை முடிக்க ஹீரோவும் சிரிக்க இப்போதான் நமக்கான டனல் போடுற வேலை வந்துருச்சு. ரெடியா? வேற லெவல் ராணி. நம்ம எப்படி ஒருவத்துக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி எடுத்துன்னு போலாம். அவ்வளவுதான். நம்ம 21ஆம் நூற்றாண்டு கேட்ட கொடுக்கலாம். அவன் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான். ஏன்னா பழைய காலத்துல இந்த ஆளுங்களுக்கு இது சாதாரண ட்ரில்லிங் மிஷின் தானே, இதுக்கு என்ன இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன்னு கேட்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சானுங்களா? ஆடாடா போச்சா சரி லைசன்ஸ் நம்ம வாங்கலாம்னு பார்த்தா அது முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறான். கண்டிப்பா இது ஒர்க் ஆகண்டா குரோம், நீ நல்ல வேலை தான் பார்த்துருக்கேன். அப்படியா வாங்க அப்பனா இதுக்கப்புறம் அவங்களை ஒரு கை பார்த்துருவோம். எதிரியோட பேசுக்குள்ளே நம்ம உள்ள போது சொரகத்தை போடுவோம். எதிரிகள்லாம் வாய பொழுது நம்மள பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு சொல்ல அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்ம பிடிச்சிருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்ப நான் போற அடுத்த வீடியோலமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடிஞ்சலி யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பா இந்த எபிசோட் வந்து தரமா இருக்கும். ஏன்னா எவனுங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஜெனோட இடத்துக்கு போறதுக்கு 2 வாரமோ கூடவே ஜெனோக்கு ஏதோ ஒரு தேவை போல. அதனால அந்த ரோடின்ற ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு கண்டுபிடிப்பு கொடுத்துருக்கான். அவனும் பார்த்தா ஒரு 2 வாரம் கேட்டிருப்பான் டைமிங். 2 பேரும் என்ன கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறான்றது எல்லாம் பொறுத்து பார்ப்போம். முடிச்சிருக்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.